இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு சொந்தமான பணம் என பத்திரிகைகள் பூரா எழுதுறாங்க. இது மேல என்ன நடவடிக்கை, என்ன விசாரணை? ஒரு விசாரணையும் கிடையாது. தேர்தல் ஆணையம் அதனுடைய மீது இருக்கிற நம்பிக்கை, மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிவிட்டது. தேர்தல் ஆணையம் அதிகாரி ரொம்ப நல்ல அதிகாரி, நம்ம சகாயம் மாதிரி தான் வரும். நல்ல அதிகாரி, அவர் மீது தனிப்பட்ட முறையில் நான் விமர்சிக்க விரும்பவில்லை. நல்ல அதிகாரி, ஏன் அவரால் செயல்பட முடியவில்லை? அவரை செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்துவது எது? யாரால நிறுத்த முடியும்? அரசியல் ஒரு கட்சிகளால எங்களால முடியாது, வேறு யாராலையும் முடியாது. அப்ப அந்த அதிகாரியை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு செல்வாக்குள்ள சக்தி, ஏதோ சக்தி பின்பலமா இருக்கிறதுனால தானே அவரால் செயல்பட முடியல. ஒரு விரும்பினாலும் கூட செயல்பட முடியல. இப்படிப்பட்ட சூழலில் எப்படி தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறும்? ஜனநாயக முறைப்படி எப்படி மக்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்? ஆகவே தேர்தல் ஆணையம் அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கணும். இரவு நேர ரோந்தெல்லாம் சொல்றாங்க. இரவு நேரத்தில் யாரும் பணம் கொடுக்காமல் தடுப்பதற்கு இரவு ரோந்தெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையர் அறிவிக்கிறார். நிறைய துணை ராணுவ படையெல்லாம் வரவழைக்கப்பட்டுள்ளா சொல்றாங்க. அதெல்லாம் வந்து என்ன செய்வது? அது எப்படி செயல்படும்? செயல்படுவதற்கு என்ன ஏற்பாடு, தடுப்பதற்கு என்ன ஏற்பாடு? தடுப்பதற்கு ஒரு ஏற்பாடும் இருப்பதாக தெரியவில்லை. எந்த ஏற்பாடும் இருப்பதாக தெரியவில்லை. மாறாக ஆளுகின்ற கட்சிக்கு ஆதரவான போக்கே பின்பற்றப்படுவதாக எங்களால் உணர முடியும். இதுவரையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள், அதாவது 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலை நல்ல விளம்பரம் செஞ்சிருக்கிறார். 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதை நாங்களும் சொல்றோம். அது கண்டிப்பா நடக்கணும்.